Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. என் நேம் பிரியங்கா. இந்த வீடியோவில் லாஸ்ட் டைம் நான் கொஞ்சம் ஆரி திங்ஸ் எல்லாம் வாங்கி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க ஷாப் அட்ரஸ் சொல்லுங்கன்னா அவங்களுக்கான வீடியோ தான். நான் லாஸ்ட் டைம் சவுகார்பேட்டில் கொஞ்சம் திங்ஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது எங்கே வாங்கினேன், என்ன ப்ரைஸு, அதை உங்களோட ஷேர் பண்ணால் உங்களுக்கும் யூஸ் ஆகும்னு தான் நான் காமிச்சிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த லேஸ் பார்த்திங்கன்னா 60 rupees வாங்கினேன். அதில் ஒரு 25 மீட்டர் சம்திங் இருக்கும். அப்புறம் இந்த ஓவர்லாக் மிஷின், இது வந்து பழசு, எங்கள் பாப்பா தூக்கி இதில் வச்சுட்டா. இது வந்து ஹூக்ஸ் வாங்கினேன், 90 rupeesன்னு நினைக்கிறேன். ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக இருக்குது, ஒரு 10 பேக்கெட்ஸ் இருக்கும். இதில் எது கிஃப்டெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்ன கிஃப்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து எந்த ஒரு ப்ரமோஷனும் இல்லை, நான் வாங்கினதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். அது உங்களுக்கு மேபி யாருக்குன்னா ஒருத்தவங்களுக்கு யூஸ் ஆகலாம், அதனால தான். இதில் இருக்க ஜிப்பு தான் வந்து இதில் கிடச்ச கிஃப்டான். அப்புறம் வந்து இந்த லேஸ் ஒன்று வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 40 rupees நினைக்கிறேன். அப்புறம் நாட்டுக்கு யூஸ் பண்ணுற இந்த ரோப் வாங்கியிருந்தேன். இதுவும் 40 rupees தான். இது எல்லாத்துலேயும் 18 இல்லை 25 மீட்டர் இருக்குமான்னு தெரியல எனக்கு சரியாக. நான் எப்போதும் வாங்குகிற கடை, அதனால் டக்குன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் நம்ம ஆரி ஒர்க் யூஸ் பண்ண இந்த பீட் நம்பர் 3 சைஸ்ன்னு நினைக்கிறேன். இது ஒரு பஞ்ச் வாங்கியிருந்தேன். இது வந்து 70 rupees. அப்புறம் இந்த லேஸ் பார்த்தா கொஞ்சம் நல்லா ப்ரைட்டாக இருந்துச்சு, அதனால் இது ஒன்று வாங்கினேன். இதுவும் 40 60 தெரியல, சரியாக ரேட் தெரியல, அது அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். அப்புறம் இது வந்து இந்த ஸ்கர்ட்டுக்கெலாம் வைக்கிற இந்த ஹூக் வாங்கிட்டேன். என்ன பண்ணிட்டேன், தெரியாமல் வாங்கிட்டேன். ஆல்ரெடி அதுலேயே கொஞ்சம் துருப்பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு கலர் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நான் அவசரத்தில் போய் வாங்குறதுனால அதெல்லாம் பிரித்து பார்க்கல, கொடுத்தாங்க, நானும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் இந்த பார்டர் லேஸும் ஒன்று வாங்கியிருந்தேன். இது லாஸ்ட்டாக நம்ம கஸ்டமர் ஒரு அக்கா வந்து இது வாங்கி கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு நான் இதை ரெடி பண்ணி கொடுத்தா நல்லா இருந்துச்சு. சரி நம்மளும் வச்சுருந்தா யாருக்குன்னா ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு இது 3த்துலேயும் ஒன்று வாங்கிட்டேன். சில்வர், கோல்டு, காப்பர் 3த்துலேயும் ஒன்று வாங்கிட்டேன். சில்வர் மட்டும் கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா, 80 rupees என்னமோ, மற்றதெல்லாம் 60 நினைக்கிறேன். அப்புறம் இந்த பேர்ல் மிஷின் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணுற பீட்ஸு, அது வந்து சில்வர் கலர் நம்மகிட்ட இல்லை, அதனால் அது ஒரு 100 grams வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஐட்டம், டேப்பு, சீம் ரிப்பரு. அப்புறம் இதுதான் எனக்கு ரொம்ப தேவையான ஒன்றா இருந்துச்சு. இது பேர் என்னன்னு தெரியல. ஓவர்லாக் மிஷினில் இந்த த்ரெட்டு கோர்க்கிறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆகிடும், அதனால் அது ஒரு 3 வாங்கிட்டேன். அப்புறம் இந்த நீடில் இப்போ இந்த டைப் வாங்குகிறேன், இதுக்கு முன்னாடி வாங்கினதில்லை, இதான் வருது இப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த க்ளூ ஒன்று வாங்கியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் ஐனும் இது ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து 170 rupees. எங்கள் பாப்பா பிரித்து அக்கா வச்சுருந்தா. நான் இப்போ தான் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த கிளிப்போடு அட்டாச் பண்ணுறேன் உங்களுக்கு. இது எல்லாமே சேர்த்து 990 சம்திங் ஆச்சு. இந்த பாக்ஸ் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து தனியாக அவங்களுக்கு திங்ஸ் வாங்கினாங்க. இது எனக்காக அவங்க வாங்கி கொடுத்தது. நம்ம சும்மா அந்த ஆரி ஒர்க் பீட்ஸ் எல்லாம் அங்கங்கே போட்டு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு, இந்த ஹேங்கிங்ஸ்லாம் வரும் இல்லையா, பெரிய பெரிய மணி, அதெல்லாம் போட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். அவங்க பார்த்துட்டு இது நல்லா இருக்குன்னு அப்படியே வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் டெய்லரிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்த ஒரு ஷாப்பில் தான் வாங்கிட்டுருக்கேன். வெளியே எங்கேயோ போய் ட்ரை பண்ணதில்லை. சின்ன சின்ன திங்ஸ் வேணால் எங்கள் வீட்டு பக்கத்தில் வாங்கிப்பேன். மற்றபடி இந்த ஷாப்பில் தான் கொஞ்சம் பல்காக வாங்குறதா இருந்தால் இந்த ஷாப்பில் தான் போய் வாங்குவேன். இதுதான் ஷாப்போட என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.